இன்றைக்கு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதை, அது அப்படியே தடம் மாறாமல் தடம் புரளாமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடந்து வந்த அந்த சத்திய பாதையிலிருந்து விட்டு விலகி கழகத்தை ஒரு மிகப்பெரிய அதலபாலத்தில் தள்ளி கொண்டிருக்கின்ற நம்பிக்கை துரோகிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தர்ம பாதையில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த பாதையை தடம்பெறாமல் நடத்தி வந்த பாங்கினை நாம் வென்றாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற நம்முடைய இயக்கத்தை தோற்றுவித்து மக்களுடைய அன்பையும் தொண்டருடைய நன்மதிப்பையும் பெற்று 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நல்ல பல ஆட்சிகளை நல்ல பல சிறப்புகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வலம் வந்தார்கள். புரட்சி தலைவருக்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் கழகத்தினுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று தமிழக மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெருத்த ஆதரவையும் பெற்று 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையுடைய திட்டமாக, தொலைநோக்கு பார்வையுடைய திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும், எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய மக்களும் பெற வேண்டும் என்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த இயக்கம் எந்த கொள்கையின் அடிப்படையில் எந்த கழக சட்ட விதிகளின் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று பல்வேறு சட்ட விதிகளை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கடந்து வந்து மக்களுடைய ஆதரவையும் தொண்டர்களுடைய ஆதரவையும் பெற்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் அந்த சட்ட விதிகள் தான் நடந்தார்கள் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. பல்வேறு சட்ட விதிகள், அந்த சட்ட விதிகள் எல்லாம் சில சட்ட விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை எல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல் மாற்றவோ திருத்தம் செல்லவோ என்று செய்து கொள்ளலாம் என்று அந்த சட்ட விதியில் சேர்க்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு சட்ட விதியை மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது தொண்டர்களுக்காக. பின்பு இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக உருவெடுத்து மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சாரும். கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி தலைமை பொறுப்பு பொதுச் செயலாளர் பதவி. அந்த பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்குவதற்கு அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு உரிமையாக தந்தார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை கழகத்தில் இருக்கின்ற அத்தனை அடிப்படை உறுப்பினர்களும் அவர்களுக்கு உரிமையான தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை உருவாக்கினார்கள். மற்ற விதிகளெல்லாம் காலத்திற்கு தகுந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு விதியை இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு தந்த உரிமை, கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சட்ட விதியில் சேர்த்திருக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த விதியெல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டதோடு மட்டுமல்லாமல் காலிலே போட்டு மிதித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர் போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது. இன்றைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்ற 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் போட்டியிடுகின்றவர் தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று. யாரால் முடியும்? சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியுமா? முடியாது. மிட்டாதார்கள், மிராசார்கள், ஜமீன்தார்கள், ராஜபரம்பரையில் வந்தவர்கள்,
கோடிகளை குவித்து வைத்துக் கொண்டவர் தான் இந்த பதவிக்கு வர முடியும். யார் வர முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற தங்கமணி, வேலுமணி, இங்கே இருக்கின்ற நம்முடைய காமராஜ், இவர்களை போன்றவர்கள் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற ஒரு சூழலை இன்றைக்கு சுத்தி இருக்கின்ற பழனிசாமி, அவருக்கு சுத்தி இருக்கின்ற கபட வேடதாரிகள் எல்லாம் இந்த பொதுச் செயலாளர் போட்டியிடுவதற்கு இத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் புரட்சித் தலைவர்களுக்கு விதிக்கு மாறாக, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடைபிடிக்கப்பட்ட விதிக்கு மாறாக இன்றைக்கு அதை திருத்தம் செய்து ரத்து செய்திருக்க என்று சொன்னால் இவர்களை நாடு மன்னிக்குமா? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு ரத்தம் சிந்தி பாடுபட்ட தொண்டர்கள், தன்னுயிரை தந்த தொண்டர்கள், இவருடைய ஆன்மா மன்னிக்குமா? 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், அம்மா அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள், எப்படியாவது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் என்று திமுகவும் சேர்ந்த அவர்கள் கூட்டாளிகளும் சேர்ந்து செய்த சதிவேகள், இவைகளால் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நின்று எதிர்கொண்டு சவாலாக ஏற்று தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு நம்முடைய இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட எந்த கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எஃகுக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் புரட்சித் தலைவரை போல, மாண்புமிகு அம்மாவை போல இந்த இயக்கத்தை வழிநடத்த செல்ல வேண்டும், தொண்டர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்டவிதி, கழகத்தினுடைய சட்டவிதியை காப்பாற்றப்பட வேண்டும். அதைத்தானே மாண்புமிகு அம்மா அவர்களும் கடந்து வந்தார்கள். அந்த பாதையை, தர்மத்தின் பாதையை, நீதியின் பாதையில் என்றுதான் நாம் உறுதியாக நின்று பல்வேறு அமைப்புகளை உருவாக்கினோம். என்ன அமைப்புகளை உருவாக்கினோம்? அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாமெல்லாம் ஒன்று கூடி கழகத்தினுடைய பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றினோம். அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. அந்த பதவியின் தான் இந்திய தேர்தல் ஆணையம் சின்னம் வழங்கப்பட்டது, கட்சியுடைய பதவி வழங்கப்பட்டது, பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அவைத்தலைவராக இருந்த திரு மதுசூதனன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருந்த எனக்கும் தீர்ப்பின் மூலமாக இரட்டை இலையும் கட்சியினுடைய அனைத்து நிலைகளில் உள்ள பொறுப்புகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இடைச்செயலாக பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாக வந்தார். தொடரட்டும் என்று வெற்றி பெற்றோம். 5 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெற்ற கழக அமைப்பு ரீதியான தேர்தலில் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல், எப்படி பொதுச் செயலாளர் தேர்தல் மூலமாக எடுக்க வேண்டுமோ அதே முறையிலான தேர்தலில் தேர்தல் படி ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிக்கு நானும் என்னையும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார்கள். எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. கரெக்டாக 2 மாதம் கழிச்சு அவருடைய ஆழமான மனதில் இருக்கின்ற நம்பிக்கை துரோகத்தை எப்படி முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் இப்பொழுது கழகத்தினுடைய உள்ளே கொண்டு வரும் என்று எண்ணி அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து பல்வேறு ஆசை வார்த்தைகளை அவரிடம் சொல்லி, எப்படி வேணாலும் நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க, ஆனால் நான் சொல்லுகிறபடிதான் நீங்கள் கேட்க வேண்டும், கழகம் எப்படி செயல்படும் என்று சொல்லி அவர்களும் பணம் திரட்டுவதற்கு மட்டுமே ஆசைப்பட்டு இன்றைக்கு எடப்பாடி சொல்லுகின்ற சொல்படி கேட்டு கட்சியை இன்றைக்கு சின்னாபண்ணப்படுத்தி இருக்கிறார்கள். 2 மாதத்தில் என்ன வந்தது? தேர்தல் மூலமாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிவுபட்டு 4.5 வருடம் அவர் சொன்ன அத்தனை அரசாங்க பணிகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்து இவைகளையும் செய்து முடித்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை எப்படியாவது தன் இரும்பு பிடிக்கல் கபலீகரம் செய்ய வேண்டும், அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் செய்த சதி வேலையினுடைய நிலை இன்றைக்கு அவரே நிலை தருமாறி, அவர் எடுத்த முடிவு அடிப்படை தொண்டர்கள் விரும்பவில்லை, பொதுமக்கள் விரும்பவில்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு இன்றைக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறி நம்பிக்கை துரோகத்தின் உச்ச நிலைக்கு அவர் சென்று விட்டார். 4.5 வருடம் ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுக்கும் அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள்?
கழகத்தினுடைய பொதுச் செயலராக பழனிசாமி வந்தால் இன்றைக்கு அவர்தான் பிரமாதமா ஆட்சி நடத்துகிறார், நல்ல முதலமைச்சராக விளங்குகிறார். மீண்டும் அவரே முதலமைச்சராக வர வேண்டும் என்பதெல்லாம் அவர் சொல்லி மற்றவர்களெல்லாம் அதை தலைமை கழகத்திலே கூட்டமாக போட்டு பேசினார்கள். சரி, அதுக்கும் ஒத்துக்கிட்டோம், கழகத்தில் எந்த விதமான பிளவும் வரக்கூடாதுன்னு சொல்லி. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவில் எவ்வளவு வன்முறை வெறியாட்டங்கள் நடைபெற்றது என்பதெல்லாம் நீங்கள் நேரடியாக தொலைக்காட்சி மூலமாக பார்த்தீர்கள். இங்கே வந்து நேற்று வந்து பழனிசாமி பேசியிருக்காரு. தாய் போல் மதித்திருந்தமா தலைமை கழகத்தை. யாருப்பா அடிச்சது? நாங்களே அடிச்சோம். நீ பொய்யான பொதுக்குழுவை அங்கே கூட்டியிருந்த, என்னுடைய அனுமதி இல்லாமல், ஒருங்கிணைப்பாளர் அனுமதியும் இல்லாமல், அவருடைய அழைப்பதில் இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழுவுக்கு நாங்கள் செல்லவில்லை, செல்ல முடியாது என்று சொல்லி நாங்கள் அமைதியாக தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்துக்கலாம், அங்கே போய் தலைமை கழகம் போயிடலான்ட்டு வேனில் போய்கிட்டு இருக்கோம். தலைமை கழகத்திற்கு இந்தியா பேங்க் 1 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் அந்த இந்தியா பேங்க் முகப்பில் போய் அந்த டேர்னிங்கில் திரும்பும் போது குண்டர்களும் ரவுடிகளும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் தடி, கம்பு, செங்கல், மண் எல்லாத்தையும் கொண்டு எங்கள் வேன் மேலே எரிஞ்சாங்க. என்னடா இது புதுசாக இருக்கு அப்படி நிராயுதா பண்ணி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லை எங்கிட்ட. தாக்குதல் நடத்தினார்கள். 8 மாவட்ட கலை செயலாளர்கள் பொதுக்குழு என்று சொல்லுகிற அந்த பொதுக்குழுக்கள் போய் அங்கே கலந்து கொள்ளாமல் தலைமை கழகத்தில் அதை வெளியில் பூட்டி வெளியே கிட்டத்தட்ட ஒரு 500 ரவுடிகளை குவித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் யார் அந்த வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தியது என்பது காவல்துறையுடைய சிசிடிவியில் இருக்கு. நீங்களே உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் போகிறோம், எல்லாம் கேட்டெல்லாம் திறந்துருக்கு, தலைமை கழகம் திறந்துருக்கு, போய் பார்த்தோம். அமளி துளி அங்கே நடந்து கொண்டு இருந்தது. இதுதான் அங்கே உண்மை நிலை. ஆனால் பொய் பேசுவதையே பழனிசாமி வழக்கமாக கொண்டிருக்கிறார். என்ன கெட்ட நேரமோ அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு அவர் முதலமைச்சராக வந்துவிட்டார். 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். 3ஆம் முறையாக சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். 2 முறையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் திரும்ப வந்தவுடன் அவரிடம் நான் முறைப்படியாக மரியாதையாக அவர் தந்த முதலமைச்சர் பதவியை தாமல் தட்ட வச்சு தந்துட்டேன். 3ஆம் முறையாக சின்னம்மா தான் என்னை முதலமைச்சர் தெரிவித்தார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் அந்ததையும் ராஜினாமா செய்துவிட்டேன். அதற்கு பின்னால் உங்களைத்தானே அவர் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்த முதலமைச்சரை, தேர்வு செய்த சின்னம்மா அவர்களை எந்த அளவுக்கு நீ வசப்பாடின? அவங்க உங்களுக்கு தந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. என்ன பேசின? ஒரு விசுவாசம் இருக்க வேண்டாமா? என்ன பேசினாங்க சொல்லுங்க. என்ன பேசினாரு? என்ன பேசினாரு? சூரியனை பார்த்து எவ்வளவு பெரிய பதவி! இந்த முதலமைச்சர் பதவியை பழனிசாமி நான் தான் அதிகாரபூர்வமான அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீ தேர்தலில் பொது தேர்தலில் நின்று மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் முதலமைச்சராக வருவதற்காக ஓட்டு போட்டால் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள். இல்லை, 2016 இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்களுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் நானும் அம்மா அவர்களுக்கு பின்னாலே கூடயே போனேன். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மா எவ்வளவு சிரமப்பட்ட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது எங்களுக்குத்தான் தெரியும். ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே நம்முடைய இதயம் பெற்று தந்த ஆட்சி 2016. அதனால் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர். இந்த நன்றி கூட இல்லாமல், இந்த நன்றி இல்லாமல் இந்த 4.5 ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமி கட்சியும் ஆட்சியும் தன் இரும்பு கருக்குள் அடக்கி கொண்டு வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கினார். நான் கேட்கிறேன், பழனிசாமி, நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னால் நீங்கள் சொன்னீர்களே தலைமை கழகத்தில் உட்கார்ந்து ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர் பதவி இருந்தால் கழகத்தை உருப்படியாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று. மீண்டும் பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக வந்தால் நல்லாட்சி தருவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்களே, நடந்ததா? இல்லை. நீங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று, போலியான பொதுச் செயலராக பொறுப்பேற்று 8 தேர்தல் நடந்தது. 8 தேர்தலின் தோல்வி.
ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தல், அதற்கு பின்னாலே நடந்த நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடம் போட்டிட்டு ஒன்னே ஒன்னு கண்ணே தேனி மட்டும்தான் செய்ச்சு. 38 இடத்தில் படுதோல்வி. அந்த படுதோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். சரி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாலே பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். இடைத்தேர்தலில் நான் தனியாக இயங்கிட்டு இருக்கேன். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சு தனியாக இயங்கிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு வேட்பாளர் போட்டு பழனிசாமி அணி ஒரு வேட்பாளர் போட்டாங்க. சின்ன யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வருது. சின்னத்தை தற்காலிகமாக நீதிமன்றத்தின் மூலமாக இரட்டை எல்லை பழனிசாமிக்கு வழங்கப்பட்டு விட்டது. திரு அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நடைபெறுகின்ற தேர்தல் கொங்கு மண்டல தேர்தல். கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தேர்தல். நீங்கள் ஒரு வேட்பாளரும் டிடி தினகரன் அவர்கள் ஒரு வேட்பாளரும் என்றால் அதிமுக ஓட்டு இரட்டைகளை ஓட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒத்துக்கொண்டோம். அதனால் தானே இரட்டைகளை ஜெயிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் 2 பேரும் வாபஸ் பெற்றோம். வேட்பாளர்கள் நான் பெற்றேன். திரு டிடி தினகரன் சார் அவர்களும் வாக்கு பெற்றார்கள். என்ன நடந்தது? ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, புரட்சி தலைவருடைய கோட்டை, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கோட்டை. 1989 மாண்புமிகு அம்மா தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்றபோது 5 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னம் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை ஏற்படுத்திய ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது நிறுவனர். அப்ப என்னாச்சு? தொண்டர்கள் உங்களை விரும்பவில்லை, பொதுமக்கள் உங்களை விரும்பவில்லை. கொங்கு மண்டலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய கோட்டையில் நீங்கள் தலைமையேற்று நடத்திய இந்த தேர்தலில் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தோல்வியடைகிறீர்கள் என்று சொன்னால் அந்த தோல்விக்கு முழு பொறுப்பு யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க. இப்போதே அங்க திருச்சியை தாண்டி போய்கிட்டு இருக்காரு. திருச்சியை தாண்டி அந்த ஆள் இப்போதே போயிட்டு இருக்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. ஒன்று, இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற நிலையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை தாமாக விலகிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் திரு பழனிசாமியை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை துடைத்து எறிவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதுதான் நடக்க போகுது. ஒரு மாயையை அவர் சுத்திட்டு இருக்கார். தன்னிடம் இருக்கின்ற பலபலம், தன்னை சுற்றி இருக்கிற பலபலம் இங்க வந்து சவால் விட்டு இருக்கார். எங்க வந்து தஞ்சை தரணியில் அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட பெருமக்கள் வாழ்கின்ற இந்த புண்ணிய பூமியில் இங்க வந்து சவால், வெற்றி சவால். நம்புவார்களா உன்னை? ஏன் நம்ப மாட்டார்கள்? துரோகத்தின் மறுவடிவமாக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமியை எந்த காலத்திலே நம்ப மாட்டார். பழனிசாமிக்கு உதவி செய்த அனைவருக்குமே துரோகம். ஓபிஎஸ்க்கு துரோகம், சின்னம்மாவிற்கு துரோகம். 4.5 ஆண்டு காலம் அதிமுக எந்தவித இடர்பாடும் இல்லாமல் ஆட்சி தொடர்பிற்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் துரோகம். தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைத்து பக்கத்தில் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி பக்கத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு விடுறாரு. 4 நாள்ல என்ன ஆச்சு பழனிசாமி? நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விலகிக்கிறேன். என்ன ஆச்சு? 4.5 வருஷம் அவங்க போய் அவங்க காலில் விழுந்துதானே ஆட்சியை காப்பாத்தினீங்க. வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை வேலுமணியும் தங்கமணியும் கொண்டு போய் காலில் விழுந்துதானே ஆட்சியை காப்பாத்தினாங்க. அந்த நன்றி இருக்க வேண்டாமா? அந்த நன்றி இருக்க வேண்டாமா? அரசியலில் ஒரு மனிதன் தனி மனிதனாக இருந்தாலும் இயக்கத்தை நடத்தினாலும் நன்றியுணர்வோடு மக்களை அணுகுகிற முறை வேண்டும். அது பழனிசாமிக்கு இல்லை. அதனால நம்முடைய இயக்கம் இன்றைக்கு இந்த பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. நீ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தனியா வந்து அதிமுக எத்தனை பேர் கூட்டணி இருந்தாங்க? யாராவது இன்று வரை உன்னை அணுகி
உங்களை அணுகி நாங்கள் உங்களுடைய கூட்டணியில் சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்களா? இல்லை, வரமாட்டார்கள். யாருமே வரமாட்டார். தன்னந்தனியாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறார். போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் பழனிசாமி அணி மாபெரும் தோல்வியை தழுவுகின்ற தேர்தலாகத்தான் அந்த தேர்தல் இருக்கும். ஒரு தொகுதி மனோஜ் பல்ல சொன்னாம பேக்கேஜ் சொன்னாங்க. என்ன தெரியல பேக்கேஜ். பேக்கேஜ் என்ன? 200, 300, 400, 500 கொடுத்து ஒரு பேக்கேஜ். நம்ம இங்க எல்லாம் அறுவடை சீசன்ல ஒரு கங்காணி வந்து 100 பேர் 500க்கு ஆசைப்பட்டவங்க எல்லாம் நம்முடைய தஞ்சை தாரணி வாழ்கின்ற மக்கள். இந்த மக்கள் தான் தமிழகத்திற்கே உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கே உணவு கொடுக்கின்ற நிரம்ப திருக்கோயில்கள் உருவாகி இருக்கிறதுக்கு காரணம் இங்கு வாழுகின்ற மக்கள் சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் தர்மத்தின்படியே வாழ்கின்ற மக்களாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த புண்ணிய பூமி செல்வம் குளிக்கின்ற புண்ணிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உரிமை மாண்புமிகு அம்மாள் காப்பாற்றிய அந்த உரிமை இன்றைக்கு பறிபோய் இருக்கிறது. அந்த உரிமையை மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்களில் திருக்கரங்களை ஒப்படைக்கின்ற காரியத்திற்காக தான் நாங்கள் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற தலைமை பொறுப்பிற்கு தலைமை கழகத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். ஒரு தொண்டன் தான் நாளைக்கு நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் தான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் கழகம்தான் ஆட்சியில் அமரும். ஏனென்று சொன்னால் மாண்புமிகு அம்மாவுடைய அந்த புண்ணிய ஆட்சியில் அத்தனை திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டமாக மக்களுடைய திருக்கரங்களை நேரடி வேண்டும் என்ற அந்த ஆட்சியை மாண்புமிகு அம்மாள் நிறுவி சாதனை ஆட்சியை, சரித்திர ஆட்சியை, இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை மாநிலங்கள் பின்பற்றுகின்ற ஆட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு. தங்களுடைய உடல் உழைப்பாலும் தியாக உணர்வாலும் ரத்தம் சித்தி வளர்த்த இந்த இயக்கத்தை மீண்டும் மீட்டு தொண்டர்களின் திருக்கரங்களில் ஒப்படைக்கின்ற பணிதான் இன்றைக்கு இந்த மீட்பு போர். யாருக்கா தெரியுமா பல தியாகம் செஞ்சது? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. எப்படி விழுந்தார் காலில்? அவரே ஒத்துக்கிட்டார். அதை நான் பல தியாகங்கள் ஈடுபட்டதெல்லாம் தெரியும். அவருக்கு என்ன நீங்க கைமாறு செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேணா இந்த இயக்கம் புனிதமான இயக்கம், நீங்களா விலகிக்கிட்டா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இல்லை என்றால் நீங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. அடுத்து நடைபெறுற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, பழனிசாமி அணிக்கு மரண அடி கொடுப்பதே ஒரே இலக்கு என்ற நிலைக்கு இன்றைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் வந்துவிட்டார். தேர்தல் கட்டங்களில் நாம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது உங்கள் அணிக்கு இந்த உரிமைகளின் தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்படுகின்ற நீங்கள் உங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு
என்ற பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாவட்ட கழக செயலாளர்களை நியமித்திருக்கிறோம். மாவட்ட கழக செயலாளர் மூலமாக அனைத்து நிலைகளிலும் ஒன்றிய, நகர, பேரூர், மாவட்ட கழகங்களில் அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 60% அமைப்புகள் உருவாகி மேலாக தேர்தல் என்று சொன்னால் அதில் முழு வீச்சோடு நாம் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அந்த பூத் கமிட்டி ஒரு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத் கமிட்டி. கடந்த காலங்களில் அம்மா சொல்லி அப்படித்தான் அமைத்து அப்படித்தான் நாம் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். நல்ல சூழலை உருவாக்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு 300 - 400 பூத் தான் வரும். தமிழகம் முழுவதும் 72,000 73,000 பூத்துகள் இருக்கின்றது, கமிட்டிகள் இருக்கிறது. ஆகவே மாவட்ட கழக செயலாளர்கள் அவரோடு இணைந்து நம்மை வெல்வென்ற சக்தி தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் இல்லை என்ற நிலை உருவாகும்.